பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கட்சி நிர்வாகிகள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்து காணப்படுகின்றது. காலை முதல் தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவரான ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் அவர் கட்டி வரும் புதிய வீட்டை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் உணவு டெலிவரி செய்வது போல் ஆடை அணிந்து வந்த கும்பல் ஒன்று ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அவருடன் இருந்த இருவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த அவரை அருகே இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மேலும் இந்த கொடூர தாக்குதலில் படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்சியின் நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யாரோட வாகனம் பகுஜன் சமாஜ் கட்சியினரின் சாலை மறியல் போராட்டம் காரணமாக சென்னை சென்ட்ரலில் போக்குவரத்து ஸ்தம்பித்து காணப்படுகின்றது. காலை முதல் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதால் பணிகளுக்கு செல்வோர் கல்லூரிகளுக்கு செல்வோர் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். அங்கு பேரிகார்டுகள் அமைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட வந்த நிலையில் தற்போது அந்த பேரிகார்டுகளை அகற்றி சாலை மறியல் போராட்டத்தில் கட்சியின் ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் கொலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மாநில கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நேற்று மாலை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உடலை வாங்க மறுத்து கட்சியின் ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு தரப்பில் எந்த விளக்கமும் இதுவரை வராத நிலையில் தற்போது அரசுக்கு எதிராக பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் தற்போது முழக்கங்களை எழுப்பி வரும் அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அரசு தரப்பில் ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்களா? இது குறித்து சொல்லுங்க. அரசு தரப்பில் விளக்கம் என்றால் முதலமைச்சர் ஒரு ட்விட்டர் பதிவு வெளியிட்டிருக்கிறார். இன்று காலை 9:15 மணிக்கு, அதாவது 1 மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் அந்த ட்விட்டர் பதிவு இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாகவும் காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களை இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கும் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துதான் இந்த மறியல் போராட்டத்திலே கோஷங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் கைது செய்யவில்லை, முதலமைச்சர் கைது செய்தார் என்று தெரிவிக்கிறாரே. அப்படி என்றால் என்ன நிலையில் இந்த முதலமைச்சர் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் குற்றவாளிகள் சரணடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. உண்மையான கொலை செய்தவர்கள் யார், குற்றவாளிகள் யார், ஏற்கனவே அரசியலில் நடந்த கொலைகள் எல்லாம் இதுவரை யாரும் என்று குற்றவாளிகள் தெரியவில்லை. அப்படி இருக்கிற போது தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு எதிரே
குறிப்பாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் அலுவலகம் எதிரே இந்த போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஒருவர் அந்த வழியாக வருகிற போது அவருடைய வாகனமும் செல்ல முடியாமல் அவர் திருப்பி அனுப்பப்பட்ட அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நீதிபதியினுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகள் எல்லாம் நீதிபதியே செல்ல முடியாத ஒரு அவலநிலைதான், ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து அந்த கொலைக்கு முழுமையான ஒரு நீதி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு நிறைந்த நபராக அந்த பெரம்பூர் கொளத்தூர் பகுதியிலே அவர் இருக்கிறார். அவர் மாநில தலைவராக இருக்கிறார். நேற்று 8 பேர் கொண்ட கும்பல் கொடூரமான முறையில் அந்த பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி தெருவில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த தலைவரை சரியாக ஒரு 5:30 மணி அளவிலே சென்ற கும்பல் 5:50 மணி அளவிலே அவருடைய வெற்றி கொலை செய்யப்படுகிறார். கொடுமையான முறையில் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரோடு இருந்த 2 பேர் வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நண்பர்கள் 2 பேர் தடுக்கிறார்கள். அவர்களாலும் தடுக்க முடியாமல் அந்த வெட்டுக்கு அவர்கள் பல இடங்களில் வெட்டுப்படுகிறார்கள். தடுக்க முயன்ற நபர்கள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார். 1000 விளக்கு பகுதியில் கூடிய தனியார் மருத்துவமனை கொண்டு வந்த போது மருத்துவர்கள் இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். அடிப்பட்டவர்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய நண்பர் வீரமணி, அதே போன்று பாலாஜி ஆகியோர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள். வீரமணிக்கு தலையில் 17 தையல்களும் முதுகில் 9 தையல்களும் போடப்பட்டிருக்கிறது. பாலாஜிக்கு கால்கள் முழுமையாக சிதைக்கப்பட்டு அவரும் தையல் போடப்பட்டு அந்த சிகிச்சையில் இருக்கிறார். கொலை நடந்த பகுதியில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் போட்டு வீசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெட்டி விட்டு அதிலிருந்து யாரும் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. கத்திகள் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு வெடிகுண்டுகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது, அதற்கான மூலப்பொருட்கள் எல்லாம் எப்படி கிடைக்கிறது? தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்க தொடங்கிவிட்டது. மதுரையிலே ஏற்கனவே நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அங்கு கொலை செய்ய முனைந்த ஒரு சம்பவம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய முக்கிய ஒரு கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களுடைய மோதல் சம்பவம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது. அதையும் கூட திசை திருப்ப பாதிக்கப்பட்டவரையே காவல் நிலையத்துக்கு அழைத்து நெருக்கடி கொடுக்கப்பட்ட சம்பவங்களால் நாம் அந்த மருது சேனை என்கிற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். அங்கு குண்டு வீசப்பட்டது அவருடைய கார் மீது. இன்றைக்கும் 2 நாட்டு குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டு குண்டுகள் வீசி கொலை செய்கிற அளவிற்கு பின்னணியில் யார், எந்த ரவுடி கும்பல் இருக்கிறது, எந்த கூலிப்படை இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்குடி மிகப்பெரிய ஒரு துயரத்திலே இந்த கொலைக்கு நீதி வேண்டும் என்று அவரும் தொடர்ந்து அங்கே அந்த மன உளைச்சலிலே அவர் அழுது கொண்டிருக்கிறார். தீவிர ஒரு அரசியலில் சுயேட்சையாக இவர் மாநகராட்சி கவுன்சிலராக 2006ஆம் ஆண்டு ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுகிறார். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக 2007ஆம் ஆண்டிலிருந்து இவர் செயல்பட்டு வருகிறார். 2011 சட்டமன்ற தேர்தலின் போது கொளத்தூர் தொகுதியில் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சார்பிலே. 13,000 அவர் வாக்குகள் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பகுதியிலே அவருக்கு மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருந்ததாகவும் கூறப்பட்டாலும் கூட தற்போது அவர் ஒரு முக்கிய அரசியல் கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக அங்கு செயல்பட்டு வருகிறார். உரிமம் பெற்ற துப்பாக்கியும் அவர் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் எதிர்பாராத நிலையில்தான் இந்த மோதல் சம்பவத்திலே அந்த கூலிப்படையோ அல்லது ரவுடிகளோ இவர்களை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். கொடூரமான முறையில் வெட்டி இருக்கிறார்கள். வெட்டப்பட்டவர்கள் அதாவது போதைப் பொருட்களை உட்கொண்டு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை உட்கொண்டுதான் இந்த கொலை சம்பவத்தை செய்திருக்க முடியும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக இந்த உணவுப் பொருட்களை டெலிவரி செய்கிற அந்த ஊழியர்களைப் போல உடை அணிந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்தார்களா, அல்லது இதற்கெல்லாம் ஏற்கனவே இவர்கள் திட்டம் தீட்டி இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றினார்களா? சிசிடிவி காட்சிகளில் வந்த அந்த கொலையாளிகள் யார்? இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அரசு தற்போது கோட்டை விட்டிருக்கிறது. காவல்துறை முழுமையாக தூங்கிக் கொண்டு இருக்கிறது. குற்றவாளிகளை முழுமையாக கைது செய்யப்படவில்லை. இந்த திட்டமிட்டு இந்த கொலை சம்பவத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதும் மிகப்பெரிய ஒரு நிலையில் தான், சந்தேகத்தில் தான் இருக்கிறது. திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் வேதனைகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தொண்டர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாளிலேயே ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. பெரம்பூர் பகுதி முழுவதுமாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு பெரம்பூர் பகுதியில் முழுமையாக அங்கு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதே போன்று 1000 விளக்கு பகுதியிலும் போராடினார்கள். அவர்கள் நியாயம் வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆம்பூர், திருவள்ளூர்,
அதே போன்று மயிலாடுதுறை போன்ற பகுதிகளும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து 2 மார்களையும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் ஏராளமானோர் குழுமி இருக்கிறார்கள். தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர் ஒரு வழக்கறிஞராக தன்னை முதலில் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதன் பிறகு அரசியல் களங்களிலே அவர் தனது பங்களிப்பை செய்திருக்கிறார். அதாவது பூவி ஜெகன்மூர்த்தியினுடைய மறைவிற்கு பிறகு அந்த கட்சியில் இருந்து, அதாவது புரட்சி பாரதம் கட்சியில் இவர் செயல்பட்டு வருகிறார். 2000 ஆண்டு தீவிர அரசியலில் ஈடுபட தொடங்குகிறார். அதன் பிறகு பூவி ஜெகன்மூர்த்தியினுடைய அந்த தலைமையை ஏற்று புரட்சி பாரதம் கட்சியில் இணைகிறார். பூவி ஜெகன்மூர்த்தி மறைகிறார். அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகி 2006ஆம் ஆண்டு தான் சென்னை மாநகராட்சியினுடைய தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு ஒரு கவுன்சிலராக தேர்வு செய்யப்படுகிறார். அதன் பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார். 2007ஆம் ஆண்டு அக்கட்சியினுடைய, அதாவது மாநில தலைவராக, தமிழக மாநில தலைவராக அவர் நியமிக்கப்படுகிறார். தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்களால் அவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக நியமிக்கப்படுகிறார். 2011 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுகிறார். கணிசமான வாக்குகளை அவர் பெறுகிறார். அதே போன்று அனைவருடைய கவனத்தையும் அந்த வாக்குகளை பெற்று இருக்கிறார். 2016ஆம் ஆண்டு அந்த சட்டமன்ற தேர்தலிலும் இவர் போட்டியிடுகிறார். அந்த படுகொலைக்கு பின்னணி என்ன? மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக நீண்ட காலமாக ஆம்ஸ்ட்ராங் செயல்பட்டு வருகிறார். வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் அந்த பகுதியிலே குடும்பத்தோடு வசித்து வரக்கூடிய இவர், சட்டப்படிப்பு படித்த இவர், ஆரம்ப காலத்தில் சில சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்பட்டாலும் கூட நீதிமன்றத்திற்கு சென்று அதன் மூலமாக வழக்குகள் இருந்து விடுதலை பெற்றவராக தற்பொழுது பல்வேறு தொழில்களை செய்து கொண்டு அவர் இருக்கிறார். இருப்பினும் பழைய குற்ற வழக்கில் இவருக்கு பாதிப்புள்ளவர்கள் வெவ்வேறு குழுக்களாக செயல்பட்டு அவரை பழிவாங்க காத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக வலம் வந்தாலும் கூட ஆதரவாளர்களுடைய 24 மணி நேரமும் எப்பொழுதுமே பல பேரோடு அவர் காலையில் செல்லும் பொழுதோ அல்லது பொது நிகழ்வுகளுக்கு செல்லும் போதோ உடன் இருப்பார்கள். ஆம்ஸ்ட்ராங் யாரையும் பார்க்க விரும்புகிறாரோ அவரை மட்டும்தான் பார்ப்பார். தன்னை யாரும் அவளை எளிதில் நெருங்க முடியாதவாறு தன்னை கட்டமைத்து வைத்திருந்தார் என்றுதான் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். 2008ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேச முதல்வர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவருமான மாயாவதி டிசம்பர் 22ஆம் தேதி அழைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணியை அந்த கட்சியில் சார்பிலே நடத்தி இங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் அவருடைய பெயரையும் பெற்றிருக்கிறார். அவருடைய ஆதரவையும் இவர் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை செய்திருக்கக்கூடிய இவர் இந்த கொலை சம்பவத்தினுடைய பின்னணியில் நடந்தது என்ன என்று பார்க்கிற போது, வெள்ளிக்கிழமை மாலை, அதாவது நண்பர்களோடு சிலருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் அங்கு இருசக்கர வாகனத்தில் கத்தி மற்றும் ஆயுதங்கள் வெடிகுண்டுகளோடு வந்த 8 பேர் அவர்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் வெட்டி சாய்த்ததாக கூறப்படுகிறது. 2 நாட்டு வெடிகுண்டுகளையும் அந்த பகுதியிலே வீசி சென்றதாக கூறப்படுகிறது. அந்த நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்கிற அளவிற்கு எந்த கூலிப்படை கும்பல் சென்னையிலே இருக்கிறது? அவர்கள் எல்லாம் தடுக்க வேண்டிய, அதாவது கேங்ஸ்டர் ஒடுக்கல் பிரிவு என்று, தடுப்பு பிரிவு என்று ஒன்று இருக்கிறது, அதையெல்லாம் செயலிழந்து விட்டதா என்கிற கேள்விகள் எழுகிறது. அதன் பிறகு படுத்த இரத்த காயத்தோடு 1000 விளக்கு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் பரிதாபமாக ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது தொழில் போட்டி காரணமாக, அரசியல் போட்டி காரணமாகவா, முன் விரோதம் காரணமாகவா, எந்த அடிப்படையில் இந்த கொலை நடந்திருக்கிறது என்கிற பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே போராட்ட களமாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட கைவிட மறுக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதுமாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட அதனை ஏற்பதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மறுக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் அவர் வீட்டினுடைய கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டது வருந்தத்தக்கது, கண்டனத்திற்குரியது. தொழில் ரீதியாக ஒரு வழக்கறிஞர், அவர் மாநிலத்தில் வலுவான தலித் குரலாக அறியப்பட்டவர். குற்றவாளிகளை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பூவை ஜெகன்மூர்த்தி, தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், இப்படி பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மறியல் போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணம், அதன் பின்னணி இன்னும் பல்வேறு தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கொலையில் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்கிற தகவல் புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. இது எந்த நிலையில் போய் சேரும், யார் யார் இதற்கு பொறுப்பு என்பதை தொடர்ந்து விசாரணையில் தெரிய வரும். தொடர்ந்து அந்த தொண்டர்களும்
இதுபோன்று எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே ஒரு முழுமையான நிலை, இந்த கொலை குறித்த முழுமையான நிலை, முழுமையான என்ன நடக்கிறது, என்ன நடந்தது என்பது குறித்து தெரிய வரும் என்கிற கோரிக்கையை வலுவாக வைத்து போராட்ட களத்திலே நின்று கொண்டு மறியலில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.